ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்க தான் இருந்தது. சரிங்களா, நான் சொல்ல வர வேண்டியதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். சரிங்களா, நேற்றுக்கு போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா நான் ரீசனபுளாக தான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்ன ரேட்டை விட அடிமட்டத்துக்கு கேட்குறாங்க. அது மாதிரி கேட்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் சொல்கிற ரேட்டே ரீசனபுளான ரேட்டாக தான் சொல்கிறேன். இது ஒருத்தர் பார்த்திங்கன்னா TDA 7265 KMS போர்டு கேட்டார். அவர் கேட்டதுக்கு நான் 250 ருபீஸ் சொன்னேன். வித்தவுட் ஐசியோடு கேட்டார். 250 ருபீஸ் சொன்னேன். சொல்லி அவருக்கு 230 ருபீஸ் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோலாஜிக் போர்டும் வேணுமா, ப்ளஸ் ஹீட் சிங்க்கும் வேணுமா, KMS போர்டும் வேணுமா. எவ்வளோ ப்ரைஸுக்கு? 200க்கு. எப்படி சார் கேட்குறீங்க? நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனசாட்சியோடு கேளுங்க. சரிங்களா, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த போர்டு 650 ருபீஸ் மார்க்கெட்டில் சேல் ஆகின்னு இருக்குது. அவரே சொல்கிறாரு 630க்கு எங்கள் ஊரில் தர்றாங்க, வித்தவுட் ஹீட் சிங்கோடு தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கே தெரியுது எவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லிட்டு. இருந்தும் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு தெரில. கொஞ்சம் பார்த்து கேளுங்க. சரிங்களா, எல்லாருக்கும் கேட்டுக்கிறது என்னென்னா, வாங்க வர்றீங்களா, வாங்க வர்றவங்க மட்டும் கன்ஃபார்மாக வாங்க வர்றவங்க மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, சும்மா டைம் பாஸுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. சரிங்களா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் தரேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன இஷ்யூ இருக்கிறதுனால தான் ரேட்டு கம்மியாக சொல்கிறேன். வாங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, ரேட்டு அதிகமாகவும் சொல்லலை, கம்மியாக தான் சொல்கிறேன் நான். சரிங்களா, ஒரு கஸ்டமர் வந்தார். அந்த TDA 7265 கேட்டார். அது ரேட் அதிகமாக இருக்குன்னு ஒன்று போயிட்டார். ரேட் அதிகமாகும்னு சொல்லலை, நான் ரீசனபுளான ப்ரைஸில் தான் சொல்கிறேன் நான். இன்னொரு கஸ்டமர் TTC 5200 TTA 1943 அந்த போர்டு கேட்டார். அது மார்க்கெட் ப்ரைஸ் 1650 ரூபா. நான் சொன்ன ரேட்டு பார்த்திங்கன்னா 1150 ரூபாய்க்கு தான் நான் சொன்னேன். இது ரீசனபுளான ப்ரைஸாக தானே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது. டேமேஜ் இருக்கிறதுனால நான் அந்த ப்ரைஸுக்கு நான் கொடுக்குறேன். நான் வீடியோவிலே சொல்லிட்டேன், நான் கொடுக்குற போர்டு எல்லாமே ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும். அந்த இஷ்யூ இருக்கிறதுனால தான் நான் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டேன். ஆனால் போர்டு கண்டிஷன் பார்த்திங்கன்னா பக்காவான போர்டு தான். சரி, நான் செக் பண்ணாமல் ஒன்றும் கொடுத்துட போதில்லை. உங்களுக்கு செக் பண்ணி அந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க போகிறேன். சரிங்களா, ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட போகிறேன், இது ஃபங்க்ஷன் ஆகாது, இது வேண்டாம் அப்படின்றத சொல்லிவிட போகிறேன். கொஞ்சம் பார்த்து கேளுங்க. சரிங்களா, இப்போ பேச வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு கிவ் அவே கொடுக்கலான்ட்டு தான். சரிங்களா, ஒரே ஒரு வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருக்க தான் இருக்குது. இது வரைக்கும் என்னுடைய வீடியோ அவ்வளோ வியூஸ் போகலை. இப்போ ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 600 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. சரிங்களா, இது வரைக்கும் போட்ட வீடியோவில் இதுதான் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எனக்கு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிஃபையரை நான் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஃப்ரீயாக, அதாவது 2.1 ஆம்ப்ளிஃபையர் தான் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு மேக் பண்ணி கொடுக்க போகிறேன். சரிங்களா, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எனக்கும் பெனிஃபிட்டு, உங்களுக்கும் பெனிஃபிட்டு. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் நான் ஒரு சில பேருக்குள்ள ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குறேன். இதில் ஒரு க்ரிட்டீரியா இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, கமெண்ட் பண்ணதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு,
500 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, யார் கண்டினியூவாக வந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கண்டினியூவாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருதோ அவங்களுக்கு ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு அவங்க அட்ரஸுக்கு வந்து ஷிப் பண்ணலாம்னு இருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக ஷிப் பண்ணுவேன். நீங்கள் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பொருளை நான் கொடுக்குறேன். ஆனால் இதில் ஒன்று பார்த்திங்கன்னா, ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆம்ப்ளிஃபையர் சார்ஜு நீங்கள் ஒரே ரூபா தர வேண்டியதில்லை. உங்கள் அட்ரஸுக்கு நான் ஷிப் பண்ணிவிடுவேன். ஷிப் பண்ண சொல்ல அதோட வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதே யூடியூப் சேனலில் போடுவேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையரு, 5000 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையரு, 10,000 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையரு. சரிங்களா? எப்படின்னா 500 சப்ஸ்கிரைபருக்கு 2.1 ஆம்ப்ளிஃபையரு, 5000 சப்ஸ்கிரைபருக்கு இப்போ சொல்ல மாட்டேன், அது ஃபைனலாக சொல்லுவேன். சரிங்களா? ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் அப்போ அனௌன்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி 10,000 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் சொன்னேன். அது வந்து பார்த்திங்கன்னா 9,000 சப்ஸ்கிரைபர் வரும்போது உங்களுக்கு நான் இதே யூடியூப் சேனலில் சொல்லுவேன். அப்போ வந்து யார் அப்படின்றத பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது.